பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 4:17-24 காயினின் சந்ததியை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தன் மனைவி அறிஞ்சு அவன் மூலயமா ஒரு குழந்தைய பெறான். அந்த குழந்தை பேர் யாரு அப்படின்னா அதான் ஏனோக்கு. இப்போ தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தை பேர்லயே ஒரு சிட்டியை மேக் பண்றான். அதாவது ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு அவன் பேரையே வச்சு ஏனோக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்துக்கு அவன் பேரையே வைக்கிறான். இப்ப ஏனோக்கு என்ன பண்றாருன்னா ஈராடை பெற்றார். ஈராடு மெகுவாயலை பெற்றார். மெகுவாயல் மெத்துசாவையலை பெற்றார். மெத்துசாவில் லாமாக்கை பெற்றார். இந்த லாமாக்கு அப்படிங்கறது இந்த வேதாகமத்துல 2-3 விஷயங்கள்ல முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, வேதாகமத்துல முதல்ல 2 மனைவிகளை வச்சிருந்தது யாரு அப்படின்னா இவர் தான். 2 மனைவிகளை வச்சிருந்தார். இன்னொன்னு காயின மாதிரி அடுத்த ரத்தப்படிய பூமியில சிந்தினது யாரு அப்படின்னா அதுவும் இந்த லாமாக்கு தான். இந்த லாமாக்கு ஆதாள் சில்லாள்னு சொல்லி 2 மனைவிகளை வச்சிருந்தாரு. 2 மனைவிகளுக்கும் 2 பிள்ளைங்க. மூத்த மனைவிக்கு ஆதாளுக்கு யாபால் யூபால்னு 2 பையன். இந்த யாபால் யாரு அப்படின்னா அவன் தான் கூடாரத்துல வாசம் பண்றவங்களுக்கும் அதுல மந்தை மேய்க்கிற எல்லாருக்கும் அவன் தான் தகப்பன். அவன் தான் அவனோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் அந்த தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு கீழே உள்ள தொழில். இந்த யூபால் அப்படிங்கிறவன் எல்லா கிண்ணறங்கள் எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்கும் தகப்பன் யாரு அப்படின்னா இந்த கிரேட் கிராண்ட் ஃபாதர் யாரு அப்படின்னா அது இந்த யூபால் தான். அதுக்கப்புறம் சில்லாளுக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒரு பெண் பிள்ளை. அவ ஆண் பிள்ளை பேரு தூபால் காயின் சொல்லுவாங்க. அந்த தூபால் காயின் யாரு அப்படின்னா அவன் தான் ஆல் மெட்டல் ஒர்க்குக்கும் ஃபாதர். எல்லா கருவிகளையும் கண்டுபிடிக்கிறது, எல்லா கருவிகளையும் செய்யறது, அந்த எல்லா வேலையும் பார்த்தது யாரு அப்படின்னா தூபால் காயின். அவருடைய சகோதரி பேரு நாமால். கடைசியில இந்த 24 அதிகாரம் முடியறதுக்கு முன்னாடி என்ன நடக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லாமைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு இளைஞனை கொண்டேன். காயினுக்காக 7 பலி சுமருமானால் எனக்கு 77 பலி சுமரும். காயினுக்கு கடவுள் தான் கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு யாரும் கொண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காயினை கொள்கிற யாருக்கும் 7 பலி சுமரும் அப்படின்னு சொல்லி. சோ இவன் யாரும் இவனை கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனே இந்த டைட்டில் அவனே வச்சுக்கிறான். காயினுக்கு 7 பலி சுமருமானால் எனக்கு 77 பலி சுமரும், அதனால என்னை யாரும் கொண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து இந்த இதுல முடிச்சுக்கிறான். இதுதான் காயினோட சந்ததி. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.